நீங்க தலைகீழ நின்னாலும் உங்களால சக்சஸ் ஆகல. ஏன் இந்த வீடியோ நடுவுல சொல்றேன். இது சீரிஸ் 2 எபிசோட் 4 வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ரீல். ஒரு ரீல் பாக்குறியா? பாரு பாரு. யாரும் உனக்கு ஒண்ணும் சொல்லல. ஏன் இன்ஸ்டா பாக்குறே? எப்ப இன்ஸ்டா ஓபன் பண்ணேன்? தெரியவே. டிஸ்ட்ராக்ஷன். நான் இதுக்கும் காரணம் இல்ல. டிஸ்ட்ராக்ஷனுக்கு காரணம் போன். இல்ல கேம். இல்ல ஃப்ரெண்ட். சொல்லு. சாக்கு போக்கு நிறைய இருக்கு. மாடி டிஸ்ட்ராக்ஷன் எங்களுக்குள்ள நடக்குது. ஒரு அன்கம்ஃபர்டபிள் என்வாயன்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகாத டிஸ்ட்ராக்டே ஆகும். நல்லா யோசிச்சு பாரு. லோன்லினஸ், அன்கம்ஃபர்டபிள் டைம், ஸ்ட்ரெஸ், சோம்பரமை. இது மாதிரி டைமுக்கு தான் நாங்க டிஸ்ட்ராக்டே ஆகிறோம். இது மாதிரி இதனால தான் எங்களுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் வருது. கொஞ்சம் போன் நோண்டுவோம், ஒரு ஊர் சுத்துவோம், நடக்கே தானே. இதெல்லாம் பண்ணணும் தான். வானன்னு சொல்லல. அதுவே உனக்கு growth தடுக்குதுண்டா. அதை சரி பண்ணணும் இல்லையா? டிஸ்ட்ராக்ஷனை தூக்கி வீசிட்டு எப்படி ஃபோக்கஸ் ஆகிக்கணும்னு 3 ரூல் சொல்றேன். தேவண்டா கேளு. உன்னாவது ஒரு கோலை செட் பண்ணு. இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணணும் தலை கீழே தான் நிற்பேன். 12 வேலையை ஒருக்கவே செய்ய வேண்டாம். ஃபோக்கஸ் இருக்காது. ஒருக்கவே 2 வேலை பார்க்குற எப்படின்டா, ஒரு வேலை செஞ்சு கொண்டு ஈக்குவல் அதை நிப்பாட்டிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ இதே நிப்பாட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க மறுவா பெஸ்ட் ஸ்டைல ஸ்டார்ட் பண்ணுவேன். அது கொஞ்சம் கஷ்டம். நான் ஒரு புது ஸ்கில் படிக்கணும், வேலை செய்யணும், அதை மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா செட் பண்ணி கொண்டு இருந்தேன்னா உனக்கு ஒன்றும் செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் செட் இல்லாட்டி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக செய்யணும். இல்லை ஒரு கோலை செட் பண்ணி அதை செய்யும். டிமோட்டிவேட் பண்ணல. நீ ஸ்டார்ட் பண்ணவங்களே சேலஞ்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணு. நான் இந்த டைமுக்கு இதைத்தான் செய்வேன். செகண்ட், நீ ஸ்டார்ட் பண்ணோன்னே ரிசல்ட் கிடைக்கும். இல்ல 1 வீக், இல்ல 1 மந்த், இல்ல 1 இயர், இல்ல 10 இயரும் கூட ஆகும். ஆனா கன்சிஸ்டன்ட் போரிங் ஆயிக்கும். அதுக்கு கிடைச்சிட ரிசல்ட்டை யோசிச்சு கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்டை யோசி. 3வது, ஒரு ப்ராப்பர் கோலை செட் பண்ணு. இல்ல எனக்கு கோலே இல்லைன்னா மோட்டிவேஷன் இருக்காது. 100% ஷுவரா டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஆனா எனக்கு கோல் இருக்கு, நான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ஏன்? உனக்கு கோலை பத்தி நீ எகைன் அண்ட் எகைன் யோசிச்சு இருந்தா மட்டும் உனக்கு எல்லாம் நடக்குமா? இல்ல, அதை திங்க் உனக்கு இன்ஸ்டன்ட் டோபமைன் தருது. ஸோ விஷயம் விட்டுட்டு கனவுலகத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகி உட்காந்துறாய். நீ தான் உனக்கு கோலுக்கு ஒர்க் பண்ண. உன்னை திருத்தியலாம். அடுத்த ரீல் எல்லாத்தையும் மறந்துடுவாய். ஏன்னா உனக்கு வெக்கம் மீக்கணும் இல்லையா? மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டு வேலை வெயிட் உனக்கு கோலுக்கு ஒர்க் பண்ணு. ஓ